இன்னைக்கு வந்து ஒரு மட்டுமா பண்ணுவாங்க கேட்டுருவாங்க. இன்னைக்கு நாங்கள் ஆக்சுவலாக நேற்று நடந்தது இந்த ஏப்ரல் 1 தீர்ப்பு நினைவு நாள் எப்போதுமே வருஷம் ஏப்ரல் 14ஆம் தேதி இந்த நீர்த்தார் நினைவு தினம் எப்படி வந்துச்சுன்னு ஒரு சின்ன ஆடியோ பண்ணி தெரிஞ்சுக்கங்க. அப்படிங்கும்போது 20 வரைய தீர்ப்பு நாள் கொண்டு வரலாம்னு கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி விசாரணைகள்லாம் நம்ம கொண்டாட காரணம் என்ன நம்ம பேசிக்க தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம நாடு சுதந்திரம் படைச்சு 1944 வருஷம் நம்ம இங்கிலாந்து விக்டோரியா துறைமுகத்திலிருந்து ஒரு கப்பல் நம்ம இந்தியாவுக்கு வந்துருக்கு. ஏன்னா ஆங்கில ஆட்சி நடந்துச்சு தெரியுங்களா. 1944 நம்ம ஆங்கிலேயர் ஆட்சி ஆதிக்கத்திறமை இருந்த காலம். அப்போ அந்த கப்பல் வருது. அந்த கப்பலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1700 கிலோ வெடிமருந்து இருக்கு. அது போக வந்து எண்ணெய் பேரல்கள் நம்ம இந்தியாவில் பர்பஸ் எண்ணெய் விளையாது இல்லை அப்படிங்கும் போது எண்ணெய் பேரல் ஜீப்பு கார் யூஸ் பண்ணுவாங்க, லாங் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு எரிபொருளுக்காக வந்து எண்ணெய் பேரல் கொண்டுட்டு வர்றாங்க. அந்த கொண்டுட்டு வந்த கப்பல் வந்து விக்டோரியா துறைமுகத்துக்கு நம்ம பணியாளர் சரக்கு இறக்குவாங்கல்ல. அப்போ சரக்கை இறக்கும் போது அவங்க கேண்டில் பண்ணாங்க, ஒழுங்காக கேண்டில் பண்ண தெரியாமல் நடந்ததுனால வெடி விபத்து ஏற்பட்டு ஒரு பெரிய தீ விபத்து மும்பை துறைமுகத்தில் ஏற்பட்டுச்சு. இந்த கப்பல் பிடிச்சி எடுத்துருக்கும்போது அவங்க தீயணைப்பு துறைக்கு மும்பை ஃபயர் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்குறாங்க. தீயணைப்பு துறை வீரர்கள் ஒரு 240 பேருக்கு மேலே போய் வேலை பார்க்குறாங்க. அதில் அந்த தீ விபத்தில் சுமார் ஒரு 66 தீயணைப்பு வீரர்கள் ஸ்பாட்டில் இறந்து போகிறாங்க. நம்மளோட வேலை என்ன? உயிர்களை உடைமையை காட்டுறது முக்கியமான வேலை என்ன? நம்மளோட உயிரை துச்சப்பட மதித்து மற்ற உயிரை காப்பதை நம்ம தீயணைப்பு துறையோட முக்கியமான கடமை. அந்த மாதிரி தீயணைப்பு பணியில் பணிபுரியும் போது சுமார் 66 தீயணைப்பு வீரர்கள் அதில் வீர மரணம் நடந்தாங்க. அவங்களை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு வருஷமும் நம்ம தீயணைப்பு துறையில் நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கணும். நீத்தார் நினைவு நாள் சொல்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை நம்ம தீயணைப்பு கொண்டு வரமா கடைபிடிச்சிட்டு இருக்கோம். நம்ம துறையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 34 பேர் இதுவரை நம்ம வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க. நம்ம துறைக்கு உயிர்களை உடவை காப்பாற்றுறதுக்காக நம்ம போராடி வீரமரணம் அடைஞ்சல கிட்டத்தட்ட ஒரு 34 வீரர்கள் இருக்காங்க. அவங்களே சேர்த்து மொத்தமாக சேர்த்து நம்ம ஒவ்வொரு வருடமும் தீயணைப்பு நீத்தார் நினைவு நாள் கொண்டாடிக்கிறோம். அதே மாதிரி எங்கள் துறையை பொறுத்தவரை எங்கள் துறைக்கு பணி செஞ்சு வீரமரணம் அடைஞ்சாங்க எங்களால் கடைசி வரை மறைக்க முடியாது. எங்கள் துறை சார்பாக நாங்கள் நீத்தார் நினைவுகளை நாங்கள் அதை கடைபிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ நீத்தார் நினைவு முக்கியமான நோக்கம் என்ன? இது மாதிரி விபத்துக்கள் நம்ம எந்த இடத்துல நடைபெறக்கூடாது, நடைபெற விடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம நீத்தார் நினைவு ஒவ்வொரு அரசு பள்ளிகளும், அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள், மருத்துவமனைகள், தொண்டு நிறுவனங்கள், இந்த மாதிரி ஒரு முக்கிய நிறுவனங்களுக்கு சென்று நாங்கள் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் ஏற்படுத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆக்சுவலாக போடக்கூடிய ப்ரோக்ராம் என்ன, இன்னைக்கு ஜிஹெச் கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம அரசு மருத்துவமனை அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ண நினைச்சிருந்தோம். நான் டூவில் வந்துட்டு சார் போட்டுட்டேன். சார் ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் காலம் தாழ்ந்து நாளைக்கு போனோம்னா நம்ம கொஞ்சம் காலம் தாழ்ந்துருக்கேன். உடனே இன்னைக்கு ஈவினிங் போய் நம்ம ஜிஹெச்சை பார்க்குற பார்ப்போம். முதல் வேலையாக நம்ம மாணிக்கவா ஸ்கூலில் முடிச்சிருக்காங்க. மீனாக நம்ம தெரிவித்துருக்கோம். அந்த மாதிரி சார்பாக வந்திருக்கோம். இப்போ நமக்கு எல்லாம் தெரியுமில, பிள்ளைங்க தெரியுமில, எல்லாம் தெரியுமில, எப்படி தமிழ் கொடுக்கணும் தெரியுமா? நம்மளுக்கு தெரியுமா? ஞாபகம் வச்சுக்கீங்களா? நம்பர் என்ன? ஒரு தீபத்து ஏற்பட்ட ஒரு உயிர் போய் அழைப்பதை ஏற்படுத்தி முதல்ல யாருக்கு தமிழ் கொடுக்குறோம்? தீயணைப்பு துறைக்கு தமிழ் கொடுக்குறோம். என்ன அந்த மாதிரி இப்போ புதுசாக ஒரு நம்பர் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 112 சென்னை கண்ட்ரோல் ரூமுக்கு போகும்.